இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லில் தோன்ற எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து நம்ம லிங்கா கெமிக்கலில் வந்து ஒரு முழுமையான சொல்யூஷன் கொடுக்குறோம். அந்த வகையில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் கருகல்னு ஒன்று வரும். நெல்லில் வந்து கருகளில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக இந்த மாதிரி வந்து கீழ் இருக்கிற ஒரு தோகைகள் இந்த மாதிரி கருகிறதுன்றது வந்து வேற விதங்கள். அதுக்கு அடுத்து வந்து என்ன கருகள் வரும்னா பூஞ்சானம் சார்ந்த கருகள் வரும். உங்களுக்கு தெரியும், இலைப்புள்ளி இலைப்பழுப்புலாம் வந்து அப்படியே இலை ஃபுல்லாவே கருகிரும். அதுக்கு அடுத்து வந்து இந்த நெல்லில் வந்து பொட்டாஸ் பற்றாக்குறை இருந்தாலுமே அந்த வந்து கருகள் வரும். இப்ப வர்ற சமீபத்துல வர்றதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியல் கருகள்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும், பாக்டீரியல் கருகள் வந்துச்சுன்னா ஒரு இலையினுடைய மொத்தமா அந்த இலையினுடைய முனிப்பகுதியில இருந்து ரெண்டு பக்கமே அப்படியே கீழே இறங்கிக்கிட்டே வரும். அந்த மாதிரி இறங்கிக்கிட்டு வர்றதுக்கு நம்ம லிங்கா கெமிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோமைசின், அதாவது மைக்ரோமைசின் வந்து நம்ம வந்து கொடுத்து விவசாயிகளுக்கு வந்து இந்த தீர்வு வந்து சொல்றோம். இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி வந்து கருகள் அதிகமா வரும்போது ஒரு கிளைகள் இருக்கு இதுல வந்து, இப்ப இந்த கிளைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அடித்தோகைகள் தவிர்த்து மேல் தோகைகள் எல்லாமே வந்து இந்த பாக்டீரியல் கருகள் வரும்போது முழுமையாவே இந்த தூர் பூராமே வந்து உங்களுக்கு கருகிறோம். அந்த மாதிரி கருகும் போது வந்து கிளைகளுடைய எண்ணிக்கை வந்து கம்மியாகும். திருப்பி வந்து பறிகிற ஸ்டேஜுக்கு, அதாவது பூ பூக்கிற தன்மையிலிருந்து பேனிக்கில் வர தன்மை வரைக்கும் போகவே போகாது. அப்படின்னு போகும்போது வந்து நீங்க எந்த பூஞ்சான மருந்துகள் கொடுத்தாலும் இந்த மைக்ரோமைசினை வந்து பயன்படுத்துங்க. இதோட அளவுகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு லிட்டர், அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 0.5 கிராம்ஸ். நீங்க அந்த ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு விதமான பயன்படுத்துவாங்க. தண்ணியினுடைய அளவு பொறுத்து நீங்க வந்து பரிந்துரை பண்ணலாம். இது வந்து கொடுக்கும்போது வந்து எந்த பூஞ்சானம் கொடுக்கும் போதும் சேர்த்து கொடுங்க. இது வந்து அடிக்கும் போது பிரேயர்மேன்ட்ட வந்து சொல்லுங்க, இதோட அளவு வந்து கம்மியா இருக்கிறதுனால ஏக்கருக்கு இதை வந்து ஒரு தனி வாளியில கலந்துக்குங்க. அப்படி இல்லையே வேற எல்லா மருந்தோட கலக்குறீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து கலவையை வந்து கலந்து கலந்து ஊத்தி அடிக்கும் போது இதனுடைய அளவு வந்து இந்த பாக்டீரியல் கருகள் வந்து சுத்தராகவே நின்றோம். எனவே தொடர்ச்சியா வந்து விவசாயிகள் அனைவருமே வந்து இந்த பாக்டீரியா நமது மைக்ரோமைசின் அப்படின்றது வந்து வருகும். இது வந்து கொடுக்கறதுனால என்ன ஆகும்னு சொன்னா, இந்த பயிருக்கு வந்து ஏற்கனவே வந்திருந்த பாக்டீரியல் கருகள் அறவே நின்றோம். பயிருக்கு எதிர்ப்பு தன்மை கொடுக்கும். பயிர் வந்து அதிகப்படியாக அந்த நோயில அந்த இதுல கருகள்ல இருந்து விடுபடுறதுனால விவசாயிகளுக்கு வந்து மகசூல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ச்சியா நமது மைக்ரோமைசினை வந்து பயன்படுத்தி லாபம் அடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.